கிருபைக்காக நன்றி. தேவன் கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்காக நன்றி. தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல நேரங்களுக்காக நன்றி. கர்த்தருடைய கிருபை எங்கள் மேலே வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. தேங்க்யூ. பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தூதனை அனுப்பி ஆண்டவர் விடுவிப்பார், அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஜெபம் மாற்றும். ஹல்லேலூயா. உருக்குலைந்து போன ஒரு மனிதனை தேவனுடைய பிள்ளையாய், சாட்சியாய், ஆசீர்வாதமாய் மாற்றினது ஜெபம். ஜெபம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வரும். இந்த நாளின் ஜெபத்திற்கு எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல விடுதலையோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு நடு நின்று காப்பவரே, பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே, ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஓ உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, அக்கினி சூளையில் எரிந்த போது எப்பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே, அக்கினி சூளையில் எரிந்த போது எப்பக்கம் கருகின வாசனை கருத்தோடு. எல்லாரும் கைகளை தட்டி ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, ஏல் மோஷா. ஆமென் ஆமென். ஏல் மோஷா வாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, ஆயிரம் தடை கொஞ்சமும் பயம் இல்லையே, அனுப்பிய தேவன் எவரே, தடையிலும் பெரியவரே, ஆயிரம் ஆயிரம் தடை வழி மாறித்தாலும் கொஞ்சமும் பயம் இல்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே, ஏல் மோஷா. ஓ ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, ஏல் மோஷா காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. நமக்கு முன்பாக 1000 தடை வந்தாலும்
ஹல்லேலூயா. அனுப்பினவர் தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? தடையை பார்த்து பயப்படாதீங்க, எதிரிகளின் சூழ்ச்சிகளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்மளை அனுப்பியிருக்கிறார். அவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த சரணத்தை எல்லாரும் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். 1000 தடை வழி மாறித்தாலும் கொஞ்சமும் பயம் இல்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே. மறுபடியும் சொல்லுவோம். அனுப்பிய தேவன் பெரியவரே, பெரியவரே, ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, ஏல் மோஷா. ஆமென். ஏல் மோஷா. இஸ்ரவேலாய் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நாடு நின்று காப்பவரே. ஓ பாதங்கள், ஓ ஜீசஸ், நடு நின்று காப்பவரே, ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அக்கினி சூளையில் எரிந்த போது எப்பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே ஆமென். கருகின வாசனை இல்லாமலே Thank you Lord. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா. ஓ யாக்கோபனை இஸ்ரவேலாய் சொல்லுவோம். ஏல் மோஷா. Thank you Lord. ஏல் மோஷா. இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே. மறுபடியும் சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே. சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. ஆமென். உலகம் சொல்லுவ
சொல்லுவதும் இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். வேறெங்கிருந்தும் நல்ல கைதடி. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்த்ததில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரப்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரப்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. மறுபடியும் சொல்லுவோம். வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. ஆமென். உலகம் சொல்லுவது இல்லாதவைகளை இருப்பவர்கள் போல் தேவன் நீரே. இல்லாதவைகளை அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் தேங்க்யூ உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி விடுதலையோட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லா தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் நல்லவர். எல்லாமே நன்மைக்காக செய்கிறவர் அவர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்.
தீமைக்காக கர்த்தர் எதையும் அனுமதிக்கவே மாட்டார். இந்த ஜபங்கள்ல தீமையாய் நினைக்கிற, தீமை செய்ய நினைக்கிற சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் அழிப்பார். தீமை செய்ய நினைக்கிற மனுஷனுடைய ஆலோசனைகளை கர்த்தர் அதம் பண்ணுவார். தீமை செய்ய நினைக்கிற சத்துருவினுடைய நுகங்களை கர்த்தர் முறித்து போடுவார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். கர்த்தருக்கு முழு இருதயத்தோட மகிமை செலுத்த போகிறோம். முழு பலத்தோட கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்ல போகிற, ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மேன்மையான காரியங்களுக்காக நீர் செய்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கு தானே. அப்படியே ஜெபத்தோடு கூட சொல்லுவோமா? உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். உம் சித்தம் செய்யணும், உம்மையே. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. உம்முகத்தை பார்க்கணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. சொல்லுவோம் ஆராதனை 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 உமக்குத்தானே. உள்ளமும் உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் எங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஸ்தோத்திரம் ஆராதனை இயேசையா. உமக்குத்தானே
ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா 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 சொல்லுங்க ஏசையா ஜீசஸ் ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் இருக்கையில் உலகம் வேறுக்கையில் நீரோ ஆணைக்கிறீர், உலகம் வேறுக்கையில் நீரோ ஆணைக்கிறீர், உமது ஆணைப்பிலே உமது ஆணைப்பிலே அந்த வெறுப்பை மாறக்கின்றே. ஏசையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஏசையா நன்றி, ஏசையா ஏசையா ஓ ஏசையா. அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படுவோம். ஏசையா உம்மை நோக்கி உம்மை பார்க்கின்றே, உம்மை நீனை நன்றி ராஜா. உலகத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? மனுஷனை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஆராதிக்கும் போதே அவருடைய மகிமையினால கர்த்தர் நம்மளை நிரப்பட்டுமே. உங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். பாரத்தோடு வந்திருப்பீர்களானா எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல தூக்கி போடுங்க. ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி கண்ணின் மணி போல என்னை காக்கின்றார் இயேசுவே. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், உமது சமூகமே உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு சென்று பாடுவோம். ஏசையா ஸ்தோத்திரம் நன்றி, இயேசுவே ஜீசஸ். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா உம்மை நோக்கி உம்மை ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதப்பா. ராஜா ஜீசஸ் உம்மை நோக்கி உதிக்கின்றே. மனுஷனை பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையில வெட்கப்பட்டு நின்றுட்டோம். அநேக இடத்துல மனுஷர்கள் நம்மளை தூஷித்து
தலகுனிஞ்சு நெஞ்சிட்டோன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார், நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் தருவார். ஹல்லேலூயா. கேட்டதை விட அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தரும். ஆமென். நிச்சயமாய் நிச்சயமாய். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் போதும் போதுமே. என் வாழ்க்கையில வெட்கத்தின் நாட்கள், ஹல்லேலூயா, உங்க மேல ஆண்டவர் இன்றைக்கு துதியின் உடையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற்றுவார் ஆண்டவர். எத்தனை பேர் இந்த நாளில் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்ததின் பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன். இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். இழந்ததெல்லாம் திரும்ப வரும், இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும், இழந்ததெல்லாம் திரும்ப ஆண்டவர் உன் வாழ்விலே கொண்டு வருவார். பட்சிக்கப்பட்டவைகளும் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டவைகளும் ஆண்டவர் 2 மடங்காய் தேவன் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார் என்கிற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. ஒரு காரியம் துவங்குமானால் அந்த காரியத்திற்கு முடிவு ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஒரு காரியம் துவங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவை சமீபமாய் வைத்திருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோம். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்டு கிளிகள் பாச்சை கொழுக்கள் பாட்டு போட்டு பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்டு கிளிகள் பச்சை கொழுக்கள் பாட்டு போட்சியும் பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி. நல்ல கைத்தடியே. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அடிமை இனி இல்லை, இருளின் பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானேன், இயேசுவுடனே ஆளுகை செய்வேனே. அடிமை இனி இல்லை, இருளின் பிடி இல்லை, தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானேன், இயேசுவுடனே ஆளுகை செய்வேனே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின்
போதும். சொல்லுங்க. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பாட்டு பூச்சியும் பட்சித்து போட்டதே, இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பாட்டு பூச்சியும் பட்சித்து போட்டதே, இழந்த வாக்களித்தாரே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சத்துருக்களினுடைய நிபச்சொல்லுகள் இனி நீங்கள் கேட்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் நம்மோடு கூட இருப்பார். இந்த ஜெப நாட்களிலே உங்களுக்கு என்ன அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் வெறுமையாய் போவதில்லை. ஆண்டுடைய ஜனங்களை வெறுமை அனுப்ப கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தரை தேடி வந்தவர்களுக்கு நன்மை உண்டு, தேடி வந்தவர்களுக்கு சுகம் உண்டு, தேடி வந்தவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, தேடி வந்தவர்களுக்கு தேவைகளை சந்தித்து அனுப்புவார். உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுடைய தேவைகளை அறிந்தவர் அவர், உங்களுடைய விருப்பங்களை அறிந்தவர் அவர், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்தவர் அவர். இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். நிச்சயமாய் அது நடக்க போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அது கைகூடி வரப்போகிறது. கர்த்தருடைய அற்புத செயல்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறீர். கர்த்தர் செய்வார்னு விசுவாசம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த சித்த ஜெப நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் இருந்து அற்புதங்களை செய்கிறவர் என்கிற அந்த தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். விசுவாசியுங்கள், அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதற்கு முந்தின நாளிலே தியானித்தோம், விரும்புங்கள், தேவன் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை ஒரு வருஷத்தமாய் படி. நீங்கள் விண்ணப்பம் செய்யாதபடினாலே அது உங்களுக்கு சித்திக்கவில்லை. அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். 2வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல வார்த்தைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய அற்புதங்களை, தேவனிடத்தில் இருந்து நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில விதிமுறைகளை இல்லாவிட்டால் வேதத்தின் ஒழுங்குகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெப நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாட்களாக இருக்கும். அந்த அற்புதத்தை நாம் கர்த்தரிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் செய்ய போகிற காரியம் என்ன? தேவனிடத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பம் பண்ணுங்கள். நீங்கள் விண்ணப்பம் செய்யாதிருக்கிறபடினால் அது உங்களுக்கு கைகூடவில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறபடினால் அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கவில்லை.
உங்களுக்குள்ளே பொறாமை இருக்குது, உங்களுக்குள்ளே யுத்தம் இருக்குது, நீங்கள் நிறைய விஷயங்களை உலகத்தில் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்காததினால அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாக மாறவில்லை என்று இங்கே எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். ஜெபம், விண்ணப்பம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலானாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலானாலும் சரி, அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறார்கள். அநேக காரியங்களில் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதிசயங்களை, அற்புதங்களை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய உன்னத நிலைகளிலே நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஜெபத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதும் அநேக காரியங்களிலே ஜெபித்து தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். 2 காரியத்தை அவர் சொல்றார். ஒன்று, ஜெபம் பண்ணாததுனால நடக்கலை. 2வது, தவறா ஜெபம்ன்றதுனால நடக்கலை அப்படின்னு 2 காரியம் சொல்றார். ஒன்று, ஜெபிக்காததினால் நடக்கவில்லை. ஜெபம் அவசியமா? சபை ஜெபிக்க வேண்டுமா? ஜனங்கள் ஜெபிக்க வேண்டுமா? வேதத்திலே படிக்கும் பொழுது இயேசு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இயேசு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு ஜெபித்ததை சீஷர்கள் கவனித்த பொழுது அந்த ஜெபம் அவர்களை கவர்ந்து கொண்டது. இயேசு வனாந்தரத்திலே, கடற்கரையிலே, பட்டணங்களிலே, பல இடங்களில் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் ஜெபம் பண்றார். அவர் ஜெபித்தார், அவர் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்தார், அவர் ஜெபம் பண்ணினார். இப்ப சீஷர்கள் அந்த ஜெபத்தை பார்க்கிறார்கள். அந்த ஜெபம் கவர்ந்து கொண்டது சீஷர்களை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம். அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களுக்கும் இப்படி ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள். நாங்களும் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், எங்களுக்கு ஜெபம் வரமாட்டேங்கு. உங்களை பார்க்கும்போது எவ்வளவோ ஊழியங்கள், அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் நீ ஜெபிக்கிறீரே, அப்படியானால் இதை போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்டபொழுது இப்படி ஜெபியுங்கள் என்கிற ஜெபத்தினுடைய முறையை கற்றுக் கொடுத்தார். இதுதான் ஜெபம் என்பதல்ல, இப்படி ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிடுங்க அப்படின்னார். எடுத்த உடனே என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லாதீங்க. பிதாவே, இயேசுவே, பரிசுத்தம் உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, ஸ்தோத்திரம். அவரை புகழ்ந்து அதுக்கப்புறம் கீழே படிக்கிறோம், அன்றன்றைக்குள்ள தேவையை அவர்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ ஜெபத்தினுடைய முறையை இப்படி ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தாரை தவிர இதுதான் ஜெபம் என்று அவர் சொல்லவில்லை. அல்லேலூயா. அப்போ ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை அருமையான அறிய வேண்டும். இயேசு ஜெபம் பண்ணினார், சீஷர்களுக்கு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அநேக காரியங்களிலே தேவ பிள்ளைகள் ஜெபிக்காதிருக்கிறபடினாலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறபடினாலே அது உங்களுக்கு சித்திக்கவில்லை. நம்ம ஒட்டுமொத்தமாக நினைக்கிறோம், நம்முடைய தேவன் யார் தெரியுமா, அவர் யெகோவா ஈரே அப்படி நம்ம படிச்சிட்டோம். அதனால எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்கிறோம், அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார், மேலே இருக்கவர் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் பார்த்துக்கிடுவார், ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவருக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் இந்த தேசத்துக்கு அவசியம், இந்த உலகத்திற்கு அவசியம். தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் சபைக்கு அவசியம், தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் குடும்பத்திற்கு அவசியம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து போறதுனால இங்க நமக்கு ஜெபம் பண்றாங்க, அது போதும் என்பது அல்ல. நீங்கள் உங்கள் தேவைகளை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், உங்களுடைய விண்ணப்பங்களை அவரிடத்திலே கொடுங்கள். அரசாங்கத்திலிருந்து ஒரு உதவி உங்களுக்கு தேவையா இருக்கிறது, அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனு கொடுங்கள். நீங்க அதில் எழுதுறீங்க, இத்தனை வருஷமா எனக்கு இந்த இடத்துல பட்டா கிடைக்கல, இல்லை இத்தனை வருஷமா எனக்கு இந்த பென்ஷன் கிடைக்கல, இல்லை இத்தனை வருஷமா எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு தொந்தரவு, இத்தனை வருஷமா இந்த காரியம் தடைப்பட்டு இருக்கு, ஆகவே நீங்கள் எனக்கு தயவு கூர்ந்து இது எனக்கு என்ன செய்யணும், செய்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். விண்ணப்பம் எழுதி கொடுக்குறோம், ஒரு மனு கொடுக்குறோம். அவங்க சொல்லுவாங்க, அது பரிசீலிக்கப்படும், அது பார்க்கப்படும். நன்றை கவனியுங்கள். நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நமக்கு வரவேண்டிய நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தனிப்பட்ட நிலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன், ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அற்புதங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இங்கே வந்து ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு சமயம் கிடைக்கும் போது நம்முடைய வீட்டிலே நம்முடைய நேரத்தை கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
ஜெபம் ஒரு மனுஷனுக்குள்ளே செய்த நன்மைகள் என்னெல்லாம் செஞ்சிருக்கு? அசாதாரணமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறது. ஜெபம் தனிப்பட்ட மனிதனை மாற்றும். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னா அது ஜெபமால தான் முடியும். ஜெபம் ஒரு மனிதனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். யாக்கோபுக்குள்ள ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்னதுதான்? அந்த ஜெபம் தான். அல்லேலூயா. வேலை செய்தான், தன் கடமையை செய்தான், எல்லாம் நல்ல காரியம். ஆனால் தான் எதிர்பார்த்தது, தான் விரும்பினது, வாக்குத்தத்தம் பண்ணினது, கர்த்தரிடத்தில் கேட்டது தனக்கு நடக்கணுங்கிறதற்காக தேவ சமூகத்தில் போய் முழங்கல் படியிட்டு தன்னை அறிக்கை செய்து, தன் குற்றங்களை அறிக்கை செய்து, குறைகளை அறிக்கை செய்து, ராத்திரி முழுவதும் என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ராத்திரி முழுவதும் என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? சொல்லுங்களேன், என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? ஜெபத்தில் தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்க உட்கார்ந்த உடனே, ஆண்டவரே என் குற்றங்களை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க, என் தவறுகளை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம், தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபம் கேட்கப்படணும்னா முதல்ல நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். நான் யாரையாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு பேசிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பேசிட்டு ராத்திரி ஜெபம் பண்ணும்போது என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தப்பாக பேசிட்டேன் ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நாக்கு ஒரு மாதிரி ஆண்டவரே, வளன்னு இருக்கும்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. தப்புன்னு உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் அப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கவனிங்க. அப்போ தவறுகளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நம்ம முதல்ல நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறோம். என்னை மன்னிச்சிருங்க, என் குறைகளை மன்னிங்க, சிந்தனையிலே செயல்களில் வந்த தவறுகளை மன்னிங்க, மற்றவர்களை குற்றப்படுத்தி இருக்கலாம் மன்னிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும். இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். நம்ம பேசுறது வாக்குத்தத்தங்களை பேசுவோம், வார்த்தைகளை பேசுவோம், கர்த்தர் செய்தவைகளை பேசுவோம், ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை பேசுவோம். அல்லேலூயா. அது இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சியும் வளர்ச்சியும் என்ன செய்யும்? கொண்டு வரும். அதை கொண்டு வரும். இந்த ஜெப நாட்களில் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. எல்லாரும் மனுஷர்கள் தானே, சில நேரத்தில் பேசிடுறோம், சில தவறுகள் வந்துடுது தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இதை நாம் ஜெபித்து விட்டு, நம்மளை அர்ப்பணித்து விட்டு, பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டு உங்கள் விண்ணப்பத்தை சொன்னீங்கன்னா அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. அந்த விண்ணப்பம் என்ன செய்யும்? அங்கீகரிக்கப்படும். அப்போது ஜெபம் ஒரு மனுஷனுக்குள்ள, இதை தான் யாக்கோபு செஞ்சிருப்பார். முழங்கால் போட்டு தன்னுடைய வாழ்க்கையில், நான் என் சகோதரனை ஏமாற்றிட்டு வந்து தப்பு தான் ஆண்டவரே, எங்கள் அப்பாட்ட வேஷம்லாம் போட்டேன், அவர் கண்டுபிடிச்சிருப்பார், ஆனாலும் அவர் தெரியாமல் நான் ஆசீர்வதிச்சார், உண்மைதான் ஆண்டவரே, வனாந்திரத்தில் இப்படிலாம் பிரச்சனைப்பா, எல்லாம் ஜோமணி தேவ கரத்தில். அதனால தான் பொழுது விடுகிறது, அவ்வளவு நேரம் ஜெபம். சோதரம், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள ஒரு மாற்றம். வேதம் சொல்லுது, அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ தனிப்பட்ட ஜெபம் ஒரு மனிதனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். சிலரை பார்க்கும்போது சொல்றாங்க, இவங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க, இவங்ககிட்ட வாயே கொடுக்க முடியாது, இவங்க அப்படி பேசிடுவாங்க, அப்படிலாம் செஞ்சிருவாங்க, ஆனால் இப்போ என்ன சொன்னாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் போட்ட உத்தரவு இல்லை, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம். அல்லேலூயா. வர சத்தம் குறைவாக போயிட்டுருக்கு. என்ன? அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம். அப்போ ஜெபம் நமக்குள்ள மாற்றம். சொல்லுவோம், அவருக்கு முன்னாடி ரொம்ப கோபம் வரும், ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்து ஜெபத்துக்கு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கார். இட்லி கூட கல்லாக இருந்தால் கூட சாப்பிட்டு போயிடுறாரு. முன்னாடி பஞ்சாக இருந்தால் கூட தூக்கி எறிவார். இதை விட பஞ்சா வேணும், அப்போ பஞ்சில் தான் இட்லி அவிக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அல்லேலூயா. எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா அவருக்கு உள்ள என்ன வந்திருக்கு? ஒரு மாற்றம் வந்திருக்கு. அல்லேலூயா. ஜெபம் தனிப்பட்ட மனிதனை நிச்சயமாய் மாற்றும். அதே மாதிரி பைபிளில் நிறைய விஷயம், 1-2 காரியங்களை சொல்லிட்டு போகிறேன். ஜெபம் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரும். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆலயத்தை, அப்போ ஜெபம் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரும். எங்க தேவ மகிமை வெளிப்படுகிறதோ, எங்க தேவ மகிமை வெளியரங்கமாகிறதோ, அங்கே தான் கிரியைகள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா.
இப்போ நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், கர்த்தருடைய வல்லமையை நம்ம உணர்கிறோம். இப்படி தேவ மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் வெளிப்படும் பொழுது அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வியாதியை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, உங்கள் பிரச்சனையை சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் அதில் ஒரு கிரியை நடக்கும், அதில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏனென்றால் தேவ பிள்ளைகளை இணைந்து ஜெபிக்கும் போது அங்கே மகிமை வெளிப்படுகிறது. அந்த மகிமை வெளிப்பட்ட போது, அந்த ஜெபத்துக்கு பின்னால ஆலயத்தில் மகிமை வெளிப்பட்ட பொழுது ஆசாரிகள் தங்கள் நிலைகளில் நிற்கக்கூடாமல் போயிற்று. ஜனங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தார்கள். அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போகும்போது ஜனங்கள் எப்படி போனார்களாம் தெரியுமா? மகிழ்ச்சியோடு போனார்கள். அப்போ ஜெபத்தில் தேவ சபையில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜெபம் தேசத்தில் மாறுதலை கொண்டு வந்தது. எஸ்தரின் காலத்தில் ஒட்டுமொத்தமாய் யூதர்கள் இணைந்து தேசத்தில் ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவங்க ஒன்றை நினைக்கிறாங்க, அவங்க ஒன்றை சிந்திக்கிறாங்க, நம்ம நினைச்சதை சாதிக்கலாம், நம்ம நினைச்சது நடக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தேசத்தில் நடக்கும். ஒட்டுமொத்த யூதர்களை அழிச்சிடலாம், இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், இவங்களை எழும்ப விடாமல் ஆக்கிடலாம், இவங்களை சிதற பண்ணிடலாம், ஒருத்தரையும் ஒரு நிலையில் நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னு சத்துரு நினைக்கிறான், திட்டங்களை போடுகிறான். ஆனால் அன்றைக்கு ஒரு மனமாய் கூடி எல்லாரும் ஜெபம் பண்ணின பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேசத்தின் காரியம் மாறுதலாய் மாறும். தேவ பிள்ளைகளை இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேசத்தில் மாற்றங்கள் உண்டாகும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, ஜெபம் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்தது. அவங்க காதலை கேட்கும்போது சூசா நகரம் கலங்கிற்று என்று எழுதியிருக்கிற சில உத்தரவுகள், சில செய்திகள், சில வார்த்தைகள் அத்தனை பேரையும் கலங்க பண்ணினது. ஆனா அவங்க ஜெபத்தை விடல. சில காரியம் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணலாம், சில சவால்கள் இருதயத்தை கலங்க பண்ணலாம், சிலருடைய காரியங்கள் உங்களை கலங்க பண்ணலாம், உங்களை தத்தளிப்புக்குள்ள கொண்டு வரலாம். நான் சொல்லுகிறேன், காரியம் மாறுதலாய் முடியும். அவர்கள் நினைக்கிறபடி நடக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு, ஜெபத்தில் ஜீவன் இருக்கு. ஜெபம் கிரியை செய்யும், நினைப்பதற்கும் மேலான கிரியையை ஜெபம் செய்யும். அப்போ ஜெபம் தேசத்தில் மாறுதலை கொண்டு வருது. நான் சொல்லுகிறேன், ஜெபம் தனிப்பட்ட மனிதனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது, ஜெபம் சபையில் தேவாலயத்தில் மாற்றத்தை கொண்டு வருது, ஜெபம் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வருது. இன்னும் சொல்லட்டுமா, ஜெபம் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி கர்த்தர்தாம் தெய்வம் என்பதை நிரூபிக்க வைத்து. எலியா ஜெபம் பண்றார், அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. பாகால் தீர்க்கதரிசிகளும் அவங்க தெய்வத்தை கூப்பிட்டாங்க. அதுக்கு ஒரு டைமை கொடுக்குறார் அவர். பாருங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க. அப்போ நீங்கள் பாகால் தான் தெய்வம்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்கள் கடவுளை கூப்பிடுங்க, உங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு சமயம் கொடுக்குறாரு. கீத வாக்கியங்கள் மேல தாளங்கள்லாம் முழங்கி அவர்கள் தங்களை கிழித்து கொண்டும் அவர்களுக்கு உத்தரவு வரவில்லை. ஆனால் தேவ மனிதனாகி எலியா ஜெபம் போராடவே இல்லை. என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணினா பாருங்க, பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அத்தனை பேரும் முழங்கால் படியிட வைத்து கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டி. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வரணும். உங்களை சார்ந்தவர்கள் இன்னும் யார் ஆண்டவர் அறியவில்லையா? உங்களை சார்ந்தவர்கள் ஜெபத்துக்கு தடையாக இருக்காங்களா? உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் ஜெபிப்பதற்கு தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவர்களுடைய முழங்கால்களை கர்த்தர் முடங்க பண்ணுவார். அவர்கள் தேவ சமூகத்தில் முடங்குவது மட்டுமல்ல, உங்களோடு இணைந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஜெபம் அசைவை ஏற்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க. சீஷர்கள் ஒரு மனமாய் கூடி ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் கூட என்ன செய்ததாம்? ஒரு பெரிய அசைவு. அசைவு ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துவார். எந்த காரியத்தில் நீங்கள் முயற்சி செய்து அசைவு உண்டாகவில்லையோ அந்த இடத்திலெல்லாம் ஒரு அசைவை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா.
அன்றைக்கு ஜெபித்தார்கள். நடுராத்திரியிலே அவர்கள் கூடியிருந்த இடம் கூட, சிறைச்சாலை கூட என்ன செய்தது? அசைந்தது. அப்போ ஜெபம் அசைவை ஏற்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த ஜெபத்திற்கு நம்ம ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும், ஜெபம் பண்ணால் மாற்றம் வரும், ஜெபம் பண்ணால் மகிமை வெளிப்படும், ஜெபம் பண்ணால் கிரியை நடக்கும், ஜெபம் பண்ணால் குடும்பம் ரட்சிக்கப்படும், ஜெபம் பண்ணால் அசைவுகள் ஏற்படும், ஜெபம் பண்ணினால் தேசத்திலே எல்லா விதங்களிலும் ஒரு மாற்றங்கள் வரும் என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். இவங்க ஜெபம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அதனால தான் பல நேரங்களில் ஜெபத்திற்கு அவன் விடுவதில்லை. ஜெபிக்க அவன் என்ன செய்வதில்லை? விடுவதில்லை. சோர்வுகளை கொண்டு வந்து விடுவான், பலவீனங்களை கொண்டு வந்து விடுவான், காயங்களை ஏற்படுத்தி விடுவான், மனக்கவலைகளை ஏற்படுத்தி விடுவான். ஜெபம் பண்ண போகணும் அப்படி நினைக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள், 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி உங்கள் மனதிலே கொண்டு வந்து உங்களை ஜெபிக்க விடாமல் தடை பண்ணி கொண்டே இருப்பான். இன்றைக்கி சொல்லுகிறேன், அப்படியெல்லாம் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகிற சத்துருனுடைய எல்லா கிரியைகளையும் இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் அதமண்ணி போடுகிறேன். உங்கள் ஜெபத்துக்கு தடைகளை உண்டு பண்ணுகிற அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கூட சொன்னார் ஒரு முறை, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றிலும் போகாது. ஹல்லேலூயா. சில காரியங்கள் ஜெபத்தில் தான் நடக்கும். இந்த ஜெப நாட்களிலே சில காரியங்கள் நடக்கும் என்கிற விசுவாசத்தோடு தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். விண்ணப்பம் பண்ணுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நீங்க தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. உங்க பிரச்சனையை மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க, உங்க பிரச்சனையை உலக மனுஷனிடத்தில் போய் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், மற்றவர்களுக்கு போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், ஐயோ எனக்கு இப்படி பிரச்சனை, தோத்துரும். நீங்கள் நல்லதாக தான் சொல்லுவீங்க, ஆனால் அது போய் சேரும்போது வேற மாதிரி போய் சேர்ந்துடும். இல்லாததெல்லாம் போய் சேர்ந்துடும், இல்லாததெல்லாம் பரவிடும். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை மனுஷங்கிட்ட அல்ல, கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். மனுஷங்கிட்ட போய் ஷேர் பண்ணி உங்களை பார்க்கும்போதெல்லாம் பரிதாபமாக பார்ப்பாங்க. ஐயோ பாவம், உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும், ஆனாலும் அவங்க பரிதாபமாக பார்ப்பாங்க. ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையோ பாவம், இப்படி பாரு, இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்குது, இப்படி வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஒரே கஷ்டமா, அவங்களுக்கு ஒரே பிரச்சனையா. அதுக்கப்புறம் அங்கே வெளியே போனால் அவங்க சொல்லுவாங்க, என்ன பாவம் செஞ்சாலோ தெரில, அவளுக்கு ஒரே கஷ்டமா. இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லதாக தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அது போய் சேரும்போது எந்த தெய்வமே எப்படி போய் சேருது தெரியுமா. அதனால் நம்ம கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். இந்த மனசுக்குள்ளே இருக்கிறத யார்கிட்டையாவது சொல்லிடணும்னு நினைக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு நினைங்க. அல்லேலூயா. இப்போ முன்னால மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப கவனமாக ஸ்தோத்திரம் பேச வேண்டியிருக்கு. அல்லேலூயா. கூடுமான வரைக்கும் ஃபோனில் பேசும்பொழுது எஸ் நோ, இந்த 2 வார்த்தையை தவிர வேற ஒன்றையும் சொல்லாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோங்க. மனுஷங்கிட்ட புலம்பி இன்னும் தான் காயம் உண்டாகும், இன்னும் தான் காயப்படுத்துவாங்க. மனுஷங்கிட்ட போய் நின்று அழுது ஒரு காரியம் நிவர்த்தி ஆகாது. அதே இது தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, உங்களுக்கு நீதி உண்டு, உங்களுக்கு நியாயம் உண்டு, உங்களுக்கு நன்மை உண்டு, உங்களுக்கு அற்புதம் உண்டு. உங்கள் இருதயத்தின் காயங்களை அவர் ஆற்றுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். எந்தெந்த காரியத்திலெல்லாம் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கிறீங்களோ அதிலெல்லாம் அந்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். விண்ணப்பம் பண்ணுங்கள். முதல்ல சொன்னேன், விரும்புங்கள், அற்புதங்களை செய்வார். 2வது சொன்னேன், விசுவாசியுங்கள், அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு சொல்லுகிறேன், விண்ணப்பம் பண்ணுங்கள், அற்புதங்கள் நடக்கும். இந்த ஜெப நாட்களில் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தருடைய பாதத்தில் சொல்லுங்க. உங்க பாரத்தெல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. உங்களுடைய கவலைகள்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் அதற்கு பதில் தருவார். ஜெபம் கிரியை செய்யும்.
இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணது வீணாய் போகாது. இவ்வளவு நாள் ஜெபித்தது வீணாய் போகாது. உங்கள் ஜெபம் ஒரு அசைவை ஏற்படுத்தும். உங்கள் ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் ஜெபம் ஆமென் அல்லேலூயா மகிமையை கொண்டு வரும். தனிப்பட்ட மனிதனுக்குள் மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுடைய அட்வைஸ் யாருக்குள்ளும் மாற்றத்தை கொண்டு வராது. நீங்க கொடுக்கிற ஆலோசனைகள் எந்த மனிதனையும் மாற்றாது. நீங்க கொடுக்கிற ஆலோசனைகள் எந்த மனிதனுக்குள்ளும் மாற்றத்தை கொண்டு வராது. ஆனா ஜெபம் ஒரு மனிதனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நாளிலே இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளை கர்த்தருக்கு முன்பாக வையுங்கள். விண்ணப்பம் பண்ணுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரியே, ஜெபம் கிரியை செய்யும். உன் ஜெபம் வீணாய் போகாது. ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் சரீரத்திற்குள் மாற்றத்தை கொண்டு வரும். பர்தீமையை கூப்பிட்டான், ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஜெபம் அவனுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. ஜெபம் அவனுக்குள்ள ஒரு கிரியை செய்தது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜெபித்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜெபித்தான். இத்தனை நாள் இல்லாத ஒரு அற்புதம் இயேசு ஒரு நாள் அவனுக்கு செய்தார் பாருங்கள். ஜெபம் ஜெபம் அவனுக்குள் அற்புதத்தை கொண்டு வந்தது. குருட்டு கண்களை திறந்தது. அவனை பார்வை அடைய செய்தது. இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன், கூப்பிடுங்க இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்க. ஒரு அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். பயப்படாதீங்க. உங்க ஜெபம் வீணாய் போகல. உங்க கண்ணீர் வீணாய் போகல. நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறவைகள் வீணாய் போகல. நீங்க ஆண்டவரிடத்தில் புலம்பினது வீணாய் போகல. ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நிச்சயமா அது நடக்க போறதுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் தேவ மகிமை இறங்க பண்ணும். இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. இந்த சபைக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. நீங்கள் அதை இப்பொழுது உணர்வீர்கள். இப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள். தேவ மகிமை இறங்கி வருகிறதை காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறதை காண்பீர்கள். கமான். இப்பொழுது 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 சிலர் மேலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. மகிமை வெளிப்படுகிறது. உங்க மேல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. உங்கள் சரீரத்திற்குள் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஜெபிக்கும் பொழுது இப்பொழுதே இப்பொழுதே நான் அதை பார்க்கிறேன். சிலர் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. விடுதலை உண்டாகிறது. விடுதலை உண்டாகிறது. அற்புதங்கள் நடக்கிறது. அதிசயங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ எதிர்பார்க்கிற மாற்றம் இந்த ஜெப நாட்கள்ல வரும். நீ எதிர்பார்க்கிற மாற்றம் இந்த ஜெப நாட்கள்ல வரும். நீ எதிர்பார்க்கிற மாற்றம் இந்த ஜெப நாட்கள்ல வரும். மாற பண்ணுவா. அவர் மாற பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தருடைய கிரியைகளை காண்பீர்கள். எந்த இடத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் மேல ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் எப்படி கேட்க விரும்புகிறீர்கள்? எங்களுக்கு ஒரு ஜெப ஆவி வேண்டும். ஜெப ஆவி வேண்டும். நாங்கள் எங்கள் சபைக்காக ஜெபிக்கணும்ப்பா. எத்தனை பேர் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் சபைக்காக ஜெபம் பண்றீங்க? தேவை. உங்கள் ஜெபம் இந்த ஊழியத்திற்கு தேவை. உங்கள் ஜெபம் இந்த சபைக்கு தேவை. எத்தனை பேர் ஜெபம் பண்ண ஆசைப்படுறீங்க? எங்க ஊழியம் வளரணும்னு, எங்க சபை வளரணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க ஜெபிக்கணும் தேவ பிள்ளைகளே. உங்களை கர்த்தர் ரட்சித்து ஏன் இந்த சபையில் வைத்திருக்கிறார் தெரியுமா? ஏன் வைத்திருக்கிறார் தெரியுமா? உங்க மூலம் ஆண்டோட நான் மகிமைப்படணும். சபைக்காய் ஜெபிக்க கிருபை தாரும். ஊழியத்திற்காய் ஜெபிக்க கிருபை தாரும். ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க கிருபை தாரும். தேசத்துக்காய் ஜெபிக்க கிருபை தாரும். அழிந்து போகிற ஜனங்களுக்காய் ஜெபிக்க கிருபை தாரும். அறியாமல் வாழ்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்க கிருபை தாரும். ஜெப ஆவி எங்கள் மேலே இன்னைக்கு ஊற்றப்படுவதாக. ஒரு ஜெப ஆவி எங்கள் மேலே ஊற்றப்படுவதாக. எங்களை ஜெபிக்க தட்டி எழுப்பும் ஆண்டவரே. எங்களை ஜெபிக்க தட்டி எழுப்பும் ஆண்டவரே. எங்களை ஜெபிக்க தட்டி எழுப்பும் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. நம்ம பிரயாசப்படுவோம்.
கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான், கம்பீரத்தோட அறுப்பான், கம்பீரத்தோட அறுப்பான். கண்ணீரோட விதைக்கிறது தான் ஜெபம். ஒரு அறுவடை நிச்சயமா நமக்கு உண்டு, ஆத்தும அறுவடை நமக்கு உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்ய போறாரு. கிருபை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்க மேல அந்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது, ஜெப அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. ஜெபிக்க கிருபை தாரும் தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாளில் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினாலே நிரப்பும். கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இருவலாம் சுகமாய் தங்கப்பண்ணும். உமக்கு சாட்சிகளாக உடைய பிள்ளைகளை நிறுத்தும். மீண்டும் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.